ஃபியூச்சர்ல நம்ம அயர்ன் வந்துட்டு ஒரு ஆப் வந்து கண்டுபிடிக்கிறாரு. இந்த ஆப் வந்து என்ன பண்ணும் அப்டின்னா, உங்கள பார்க்கறதுக்கு வந்துட்டு ரொம்ப அழகா வந்து மாத்தி குடுக்கும். ஃபர்ஸ்ட் கொஞ்ச நாளைக்கு வந்துட்டு இந்த ஆப் எல்லாருக்குமே வந்து ஃப்ரீயா தான் குடுக்குறாரு. இது எல்லாருக்குமே ரொம்ப புடிச்சு போய் எல்லாருமே டோனி ஸ்டார்க் வந்து ரொம்பவே கொண்டாடுறாங்க. நம்ம டோனி ஸ்டார்க்குமே சந்தோஷத்துல வந்து பயங்கரமா பார்ட்டி பண்ணிட்டு செம்ம ஜாலியா வந்து சுத்திட்டு இருக்காரு. இந்த ஆப் வந்துட்டு நம்ம பெப்பர் பாட்ஸ்க்கு வந்து சுத்தமா புடிக்கவே இல்ல. இன்னொரு முக்கியமான ஆளுக்கு வந்து அது பிடிக்கவே இல்ல. நம்ம டேர் டெவிலுக்கு. இவங்க 2 பேரும் நெனச்ச மாரியே நம்ம டோனி ஸ்டார்க் வந்துட்டு புதுசா ஒரு ட்விஸ்ட் வந்து அடிக்கிறாரு. இவ்வளவு நாள் ஃப்ரீயா இருந்த ஆப் வந்துட்டு திடீர்னு சப்ஸ்கிரிப்ஷனுக்கு வந்து மாத்தி விட்டாரு. அந்த ஆப் வந்துட்டு உங்கள அழகா மாத்தணும் அப்டின்னா, நீங்க ஒரு நாளைக்கு $100 வந்து குடுக்கணும் அப்டின்ற மாரி புதுசா ஒரு கண்டிஷன் வந்து போடுறாரு. எல்லாருமே அவங்கள அழகா வச்சுக்கணுன்ற காரணத்துக்காக நெறைய பேர் திருட வந்து ஆரம்பிக்கிறாங்க. ஊர்ல திருட்டு வந்து ரொம்பவே அதிகமாகுது. ஒரு கட்டத்துக்கு மேல கடுப்பாயி நம்ம டேர் டெவில் வந்துட்டு டோனி ஸ்டார்க்கோட வீட்டுக்கே போய் அவர வந்து மிரட்டுறாரு. இத வந்து நிறுத்த சொல்லி. நம்ம அயர்ன் மேன் தான் பயங்கர புத்திசாலியாச்சே. நம்ம டேர் டெவிலோட வீக்னஸ கண்டுபிடிச்சு அவர வந்து தண்ணிக்குள்ள தள்ளி விட்டு டிஃபீட் பண்ணிட்டு போயிடுறாரு. சில நாட்கள் கழிச்சு நம்ம டோனி ஸ்டார்க் வந்துட்டு வழக்கம் போல பார்ட்டி பண்ணி நல்லா குடிச்சு மட்டையாகி கிடக்குறாரு. அந்த இடத்துல நம்ம டேர் டெவில் வந்து உள்ள பூந்து நம்ம டோனி ஸ்டார்க்க வந்து கடத்திட்டு போயிடுறாரு. அவர அப்படி கடத்தி வச்சு மிரட்டிட்டு இருக்கும்போது தான் நம்ம அயர்ன் மேன் வந்துட்டு அவரோட புது சிம்பியாட் சூட்ட வந்து இறக்கி நம்ம டேர் டெவில வந்து அசால்ட்டா டிஃபீட் பண்ணி மயக்கம் போட வச்சிடுறாரு. திரும்ப நம்ம டேர் டெவில் வந்து முடிச்சு பார்க்கும்போது தான் செம்ம ட்விஸ்ட். நம்ம டேர் டெவிலுக்கு வந்துட்டு திரும்ப கண்ணு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. நம்ம டோனி ஸ்டார்க் தான் அவரோட அந்த புது ஆப்ப யூஸ் பண்ணி நம்ம டேர் டெவிலுக்கு வந்து கண்ணு தெரிய வச்சிருப்பாரு. இதுவுமே வந்து பெர்மனன்ட் கிடையாது. இது வந்து கொஞ்ச நேரத்துக்கு தான் வந்து வேலை செய்யும். நம்ம டேர் டெவில் வந்துட்டு ஆச்சரியத்துல உட்கார்ந்திருக்கும்போது நம்ம அயர்ன் மேன் வந்துட்டு அவர் கண்டுபிடிச்ச அந்த ஆப்ப பத்தி ரொம்பவே பெருமையா வந்து பேசிட்டு இருக்காரு. இது நம்ம டேர் டெவிலுக்கு வந்து சுத்தமா புடிக்கவே இல்ல. அவர் கையில இந்த காச வந்து தட்டி விட்டுட்டு, "நீ ஒண்ணும் கடவுள் கிடையாது. கடவுள் மாரி நெனச்சு ஆடாத" அப்படின்ற மாரி வந்து ஒரு டயலாக்க சொல்றாரு. அவ்வளவு நேரம் ஜாலியா பேசிட்டு இருந்த அயர்ன் மேன் வந்துட்டு டக்குனு சீரியஸ் ஆகி, "நான் ஒண்ணும் கடவுளாலாம் நடிக்கல. நான் இவ்வளவு நாளா மனுஷனா தான் நடிச்சிட்டு இருந்தேன். இனிமேல் தான் நான் கடவுளா மாறப் போறேன்" அப்படின்ற மாரி சொல்லிட்டு நம்ம டேர் டெவில் வந்து அடிச்சு போட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. நம்ம டேர் டெவிலுமே அவரோட கண் பார்வை வந்து திரும்ப போறதுக்குள்ள அவரோட உயிர் நண்பனான ஃபாகியோட வீட்டுக்கு போயிட்டு அவர் வந்து கடைசியா ஒரு வாட்டி பார்க்குறாரு. அவர பார்த்துட்டு இருக்கும்போதே அவரோட கண் பார்வை வந்து திரும்ப போயிடுது.